லாலா கடை லட்டு நம்ம கடை பட்டு டண்டனக்கா. லாலா கடை லட்டு டிஏக்கு தரமான ட்ரிக்கை தட்டு. இந்த டிஏக்கு தரமான ட்ரிக்கை வந்து தட்டி விடுற வீடியோ ஃபுல்லா பாருங்க, 1 மார்க் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா 550ங்க. இதுல R வந்து 18% இருக்கு, C வந்து 12% வந்து இருக்கு, S வந்து 16% வந்து இருக்கு, B வந்து 32% வந்து இருக்கு, V வந்து 22% வந்து இருக்கு. இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் R and S ice cream sold to total B and V ice sold அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது என்ன அப்படின்னா, ஆர்ல எவ்வளவு ஐஸ் வந்து வித்துச்சு, எஸ்ல எவ்வளவு ஐஸ் வந்து வித்துச்சு, இதை ஆட் பண்ணி வர வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில எவ்வளவு ஐஸ் வந்து வித்துட்டு, வில வந்து எவ்வளவு ஐஸ் வந்து வித்துச்சு, இதை ஆட் பண்ணி வர வேல்யூ. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. நார்மலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பை சார்ட் வரப்ப அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. இந்த பை சார்ட்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நார்மலா இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்ல 18%, அப்ப 18% 550 கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு ஒரு வேல்யூ வந்து வரும். அடுத்து எஸ் 16% 550, இதுக்கு ஒரு வேல்யூ. அடுத்து 32% 550, இதுக்கு ஒரு வேல்யூ. அடுத்து 22% 550, இதுக்கு ஒரு வேல்யூ. இதை ஒரு வாட்டி ஆட் பண்ணி இதை ஒரு ஆட் பண்ணி இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் அதை நீங்க டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து பண்ணணும். இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. தரமான ட்ரிக். இப்ப மணி என்ன சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பெர்சன்டேஜ்ல இருக்கும்போது நீங்க டோட்டலா கன்சிடர் பண்ண வேணாம். எப்ப ரேஷியோ கேட்கும்போது ஆரோடது எவ்வளவு சார் அப்படின்னா 18, எஸ்ஸோடது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 34 இஸ்ட் அப்படியே போடுங்க. பியோடது எவ்வளவு அப்படின்னா 32, பியோடது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா 54. இப்ப டைரக்டா அடிச்சீங்க அப்படின்னா 17:27 அப்படின்றத ஆன்சர். வித்தின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ல இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எப்ப அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் பட்சத்துல. இதே மாதிரி டிஏஆ இருக்கட்டும், மேக்ஸோட எல்லா டாபிக்ஸ்க்குமான ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ் வித் பேசிக்கோட நான் வந்து எடுத்திருக்கேன். இதுல எல்லா கால்குலேஷன் டெக்னிக்ஸா இருக்கட்டும், அப்ளிகேஷன் சம்மோட டெக்னிக்ஸா இருக்கட்டும், அதோட பேசிக் கான்செப்டா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸ்ல வந்து கவர் ஆகுது. 50% ஆஃபர்ல உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. மறக்காம இப்பயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல கம்ப்ளீட் ரெக்கார்ட் வீடியோவா இருக்கும். எனி டைம் வேணாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் ட்ரிக்கான விஷயங்களும் இன்க்ளூட் பண்ண போறேன். கண்டிப்பா இப்பயே நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடிஷனலா 500 சிம்பிளிஃபிகேஷன் PDF நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேங்க. நீங்க எல்லாருமே டோட்டல் ரேஷியோ ஆஃப் B and S to V, ஸோ BASC ஆட் பண்ணிட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா வியோட வேல்யூ, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க ரேஷியோ என்ன அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ண விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.